ஆறாவது சினம். ஒரு நிமிடக் கதை. ஒரு கிராமத்தில் கோபால் என்ற விவசாயி இருந்தார். அவருக்கு கோபம் வந்தால் தன் கட்டுப்பாட்டை இழந்து விடுவார். ஒருநாள் அவரது வயலில் இருந்த பயிர்களை மாடுகள் மேய்ந்துவிட்டன. இதைக் கண்ட கோபால் மிகுந்த கோபத்துடன் கையில் கிடைத்த ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு மாடுகளை விரட்ட ஓடினார். அவர் கோபத்தில் தன் குச்சியால் மாடுகளை அடிக்க முயன்றபோது அவரது நண்பர் ராமு அங்கு வந்தார். ராமு கோபாலை தடுத்து, கோபால், பொறுமையாக இரு. நீ கோபத்தில் எடுக்கும் இந்த முடிவு தவறு என்றார். கோபால், என் உழைப்பு எல்லாம் வீணாகிவிட்டதே. நான் ஏன் கோபப்படக்கூடாது என்று கத்தினார். ராமு அமைதியாக, உன் கோபத்தால் மாடுகளை அடித்தால் உனக்கு என்ன கிடைக்கும்? உன் கோபம் அதிகரிக்கும், மாடுகளுக்கு வலி உண்டாகும். அதற்கு பதிலாக வயலைச் சுற்றி வேலி அமைப்போம். அதுதான் நிரந்தரமான தீர்வு. ஆறாவது சினம் என்று சொன்னார். ராமுவின் வார்த்தைகளைக் கேட்டதும் கோபாலின் மனம் சற்று அமைதியடைந்தது. அவர் கோபத்தை விடுத்து நண்பனுடன் சேர்ந்து வயலுக்கு வேலி அமைத்தார். அதன் பிறகு அவர் கோபம் கொள்ளும் போதெல்லாம் ராமுவின் வார்த்தைகளை நினைத்து அமைதியாக இருக்க பழகிக் கொண்டார். நீதி. கோபம் வரும்போது பொறுமையாகச் சிந்தித்தால் சரியான முடிவை எடுக்க முடியும்.